கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய இந்த உபவாச நாளின் கூட்டத்திற்கு உங்களை அன்புட கூட வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இடைப்படுவாராக. மீகா 7வது அதிகாரம் 19-20 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவாராக. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனை விட்டு இப்படியாய் விலகி சென்றிருக்கிறேன், நான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் ஆண்டவரை மறந்து போயிருந்தேன், என் வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்கள் பாடுகள் வந்தது, நான் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருந்தேன், இந்த நாளிலே நான் எப்படி ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக முடியும் என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். அல்லது ஆசீர்வாதங்களின் பின்பாக நான் ஓடிவிட்டேன், உலகத்தின் பின்பாக நான் போய் தேவனை மறந்து போய்விட்டேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் நமக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். திரும்பவும் நம் மீது இரக்கம் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். மறுபடியும் நம் மீது ஒரு இரக்கம், மறுபடியும் நம்ம பார்த்து ஆண்டவர் இரக்கம் காண்பிக்கிறவராக, நம் மீது கிருபையை நம் மீது பொழிகிறவராக தேவன் இருக்கிறாராம். அநேக பாவங்களை செய்துவிட்டு இந்த நாளில் நாம் வந்திருக்கிறோம். தேவனை மறுதலித்து விட்டு நாம் இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை அறியாதவர்கள் போல, அஞ்ஞானிகளைப் போல நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை செயல்படுத்தி விட்டு இந்த நாளிலே இங்கு வந்து நாம் உபவாசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நாம் மறந்து போயிருக்கலாம். நாம் ஆண்டவரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கைகளை, பொருத்தனைகளை நாம் மறந்து போயிருக்கலாம். ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அவர் மறுபடியும் நம்மேல் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். என கருமையானவர்களே, மறுபடியும் நம்மேல் இறங்குகிறார். திரும்ப 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 நம் மீது இரக்கம் காட்ட, நம் மீது அன்பு காட்ட, அளவில்லாத ஒரு அன்பை பொழிய இந்த உலகத்திலே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை நேசிக்கக்கூடியவர். இந்த உலகத்தில் மற்ற அன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள் மீது வைக்கிற அன்பெல்லாம் ஏதாவது ஒரு நிபந்தனையோடு கூட இருக்கும். நீ நான் சொல்கிற பேச்சு கேட்டினாதான், நீ இந்த படிப்பு படித்தாதான் நான் உனக்கு பண உதவி செய்வேன், நீ நான் சொல்கிற பொண்ணை திருமணம் செய்து கொண்டாதான் நான் உனக்கு கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருந்து உனக்கு நான் எல்லா ஆதரவையும் கொடுப்பேன் என்று சொல்லுவார்கள். நான் சொல்கிற வாழ்வை நீ தேர்ந்தெடுத்து கொண்டால், நான் சொல்கிற காரியத்தை நீ செய்தால் உனக்கு என்னுடைய ஆதரவு முழுமையாய் கிடைக்கும் என்று சொல்லிதான் பெற்றோர்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிபந்தனைகளை கொடுப்பார்கள். ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்குது அப்படின்னா தான் அம்மா அப்பா அதுக்கு இறுதி வரைக்கும் அதுக்கு ஒரு உதவி செய்வாங்க. இல்லை அந்த பிள்ளையில அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம், நண்பர்களோடு கூட சேர்ந்து அது ஏதோ ஒரு தவறான வழியில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் தாய் தந்தையர்கள் கூட என்ன செய்து விடுகிறோம், நீ நான் சொல்கிற பேச்சு கேட்கல, உனக்கு அதனால தான் இப்படியெல்லாம் கஷ்டம்னு சொல்லி விலகி விடுகிறோம். கொஞ்ச நாள் நீ இந்த தண்டனை அனுபவி என்று சொல்லி தண்டனை அனுபவிக்கும்படிக்கு அந்த பிள்ளைகளை நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, மறுபடி நம்ம மீது இரக்கம் கொள்ளுகிறவராயிருக்கிறார். திரும்ப திரும்ப நம் மீது அவர் இறங்குகிற தேவனாயிருக்கிறாராம். ஏதோ இறங்குகிறேன் என்று சொல்லி ஐயோ பாவம்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம ஏதாவது ரோட்டில் ஒரு பிச்சைக்காரனை பார்த்தோன்னா அவங்க மேலே ஒரு இரக்கம் கொண்டு அவங்களுக்கு ஏதோ நம்மால் முடிந்த ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ இல்லை 100 ரூபாய் நம்முடைய வசதிக்கு ஏற்றார்படி அவர்களுக்கு செய்கிற ஒரு உதவியை போல இல்லை. ஆண்டவர் இறங்குகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? இதில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய அக்கிரமங்களை அடக்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் அடக்குகிறாராம். நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிறார். இன்றைக்கு நம்ம இந்த உலகத்திலேயே நம்மளை மிகவும் அச்சுறுத்துகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவம் தான். நம்ம செய்த அந்த பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தான் ஒரு மனுஷனை மிகவும் துன்புறுத்துகிறதாய் காணப்படும். இன்றைக்கு வேண்டுமானால் நமக்கு சரீரத்திலே ரத்தம் இருக்கலாம், பலன் இருக்கலாம், என்னை யாரும் வீழ்த்த முடியாது, என் பாவம் என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி நாம் மிக தைரியமாக உலாவிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வயதான காலத்தில் அல்லது நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் நிகழும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஏதோ ஒரு காரியம் நடக்கும் பொழுது தான் எவ்வளோ ஒரு வேதனை வரும் தெரியுங்களா? ஐயோ ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், என் பிள்ளைங்க ஏன் இப்படி கஷ்டப்படுது, என் பிள்ளைங்க ஏன் இப்படி தடுமாறுது, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே இவ்வளோ தடைங்க, இவ்வளோ சாபம்னு சொல்லி ஒவ்வொரு தாய்மார்களும் தகப்பன்மார்களும் புலம்புகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த வயதான காலத்தில் ஐயோ நான் செஞ்ச பாவம் தான் இன்றைக்கி நான் இப்படி அனுபவிக்கிறேன், என் பாவம் தான்
நான் என் வார்த்தையில் நான் இன்னொருத்தரை பண்ணின அந்த கொடுமை தான் இன்றைக்கி என் பிள்ளைங்க அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வேதனைப்படுறதை நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு, ஏன் ஆண்டவரே இந்த துன்பம் எனக்கு, ஏன் இந்த தடை எனக்குன்னு சொல்லி நம்ம அங்கலாய்த்து புலம்புகிறோம். அப்போ ஒரு மனுஷனை அவனை அச்சுறுத்துகிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன, பயமுறுத்துகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற பாவங்கள் தான். இந்த பாவங்கள் ஒவ்வொருவரையும் விடாமல் அது துரத்துகிறதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பாவத்தை ஆண்டவர் ஆழங்களிலே போடுகிறார், சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுகிறார். உன் பாவம் உனக்கு இல்லை. இன்றைக்கு யாராவது ஒருவர் நம்மை நோக்கி நம்ம உங்களுக்கு எவ்வளோ கடன், எங்கெல்லாம் இருக்குது கடன் பிரச்சனைன்னு கேட்டுட்டு, எனக்கு இந்த பேங்க்கில் இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ நான் நகை அடமானம் வச்சுருக்கிறேன், இவ்வளோ இடத்துல நான் வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ என்னோடய சொத்தை நான் என்னுடைய உயில் பத்திரங்களெல்லாம் நான் வச்சு பணம் வாங்கியிருக்கிறேன், என் பிள்ளைக்காக நான் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னெல்லாம் நம்முடைய கடன்களெல்லாம் விலாவரியாக சொல்லி பிற்பாடு அவங்க கூப்பிட்டு நம்மளை உன் கடனெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு, எல்லாம் வச்சு நான் ரத்து செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை பயமுறுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நாம் செய்த பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்மை விடாது தொடர்ந்து நம்மை பற்றி கொண்டே வருகிற அந்த பாவங்களை ஆண்டவர் சொல்கிறாரு சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் போட்டு விடுகிறாராம். எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் பாருங்களேன். அவர் சமுத்திரத்திலே அந்த போட்டு விடுகிற தெய்வமாக இருக்கிறார். முதலாவது நம்முடைய பாவங்களை அடக்கி அவைகளை சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் போட்டு விடுகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவாராக. அவர் அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க. பிதாக்களுக்கு செய்த அந்த சத்தியத்தை தேவன் மறுபடியும் கூட நினைவு கூர்ந்து பார்த்து அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவி அவைகளை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டு நமக்கு நம் முற்பிதாக்கள் நம்முடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த ஆணையை அவர் நினைவு கூர்ந்து பார்த்து அதை நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இந்த நாளிலே நாம் விடுதலையை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு இரக்கத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் ஏதோ நம்மை பார்த்த உடனே நமக்கு ஒரு வியாதி, ஆண்டவர்கிட்ட போனேன், நான் ஜெபித்தேன், நான் இந்த ஆலயத்துக்கு போனேன், நான் ஜெபித்த உடனே ஆண்டவர் எனக்கு இதை சுகம் கொடுத்தாரு, இந்த வியாதி நீங்கிற்று, அல்லது இந்த கடன் பிரச்சனைலாம் இருந்தேன் அது மாறி போயிற்று, அல்லது இந்த தடை என்னுடைய வாழ்வில், என் பிள்ளையினுடைய வாழ்வில் தொடர்ந்து கொண்டே இருந்தது, அதை ஆண்டவர் நீக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மட்டும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து விட்டு நகர்ந்து போகிற தேவன் இல்லை. அவர் என்ன செய்கிறார் பாருங்க. ஒரு மனுஷனை பற்றி கொள்ளும் பொழுது, நாம் ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது, உண்மையாய் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அநேக அதிசயங்களில் ஒரு சிலதை நான் இந்த வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா. ஒரு மனுஷனை அவர் பிடித்து அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது தேவன் அந்த மனுஷனோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கையை தேவன் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை நேசித்தார். ஆபிரகாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அவன் விசுவாசித்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா. அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார். ஆதியாகமம் 17வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். அதிலே முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுகிறார். அவர் கேட்குற காரியம் ஒன்னே ஒண்ணுதான். நீ எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நீ இருன்னு சொல்றார். எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் இரு, அது மட்டும் போதும். அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா. நான் உனக்கு எனக்கு உன்னுடைய ஜாதியை நான் மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன்னு சொல்றார். நீ உத்தமனா மட்டும் இருந்தனா போதும், உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பலுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த உடன்படிக்கையை கொடுக்கிறார். அந்த உத்தமனாய் மட்டும் இருந்தா போதும், ஆண்டவருக்கு உண்மையா மட்டும் வாழ்ந்தா போதும், ஆண்டவருக்கு பிரியமானவர்களா ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த கற்பனை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக மட்டும் வாழ்ந்தா போதும். ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஆண்டவர் நம்மை பலுகி பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு இல்லை.
அதெல்லாம் மறந்து போயிட்டு ஆண்டவரோடு கூட செய்கிற அந்த உடன்படிக்கை, தேவனுக்கு எப்படி உண்மையாக இருக்கணும், இதெல்லாம் மறந்து போயிடுறோம். ஆண்டவர் கொடுக்கறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு என்ன செய்வீங்க, எனக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பார், எனக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஒரு அருமையான ஒரு சகோதரி சொன்ன ஒரு காரியம் மிகவும் வேதனையாக இருந்தது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 7 வருடங்கள் ஆயிற்று. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதிலே ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் அதிசய அற்புதங்களை செய்தார். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. எனக்கு ஏனோ என் வாழ்க்கை விருத்தி அடையலைன்னு சொன்னாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும் போது மிகவும் வேதனையாக இருந்தது. ஒரு சில காரியங்களை அவர்களோடு கூட பேச பேச அவர்கள் சொன்னதிலிருந்து அவர்கள் ஆண்டவரை புரிந்து கொண்ட விதம் தவறாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நம்முடைய பிள்ளைகளை எடுத்துன்னு கொண்டு நம்ம பள்ளியில் சேர்க்குறோம். எல்கேஜியில் சேர்க்கும் பொழுது அந்த எல்கேஜியில் ஒரு விதமான பாடத்தை சொல்லி தருவாங்க. வெறும் ஏபிசிடி நம்பர் மட்டும்தான் சொல்லி தருவாங்க, ஏதாவது ரைம்ஸ் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் போக போக இன்னும் கொஞ்சம் கடுமையான பாடங்கள் கொடுக்கப்படும். அந்த பாடங்களுக்கு ஏற்றாற்படி அந்த பிள்ளைகள் படிக்க படிக்க தான் அவர்களுடைய வாழ்விலே முன்னேற்றம் ஏற்படும். அவர்களுக்கு ஏற்ற அந்த தேர்வு நடத்தப்படும், அதிலே அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். இப்படியாக பாடங்கள் எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த பிள்ளையினுடைய வாழ்விலே முன்னேற்றம் இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஜெபித்து சில காரியங்களை தேவனிடத்தில் கேட்டிருப்போம். ஆண்டவரும் அவைகள் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார். பிற்பாடு போக 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 நாம் ஒரு சில பாடங்கள் தேவன் சொல்லிக் கொடுப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றாற்படி நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரி இவைகள் அறியாதிருக்கிறதை நன்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் தேவனை தேடாதபடிக்கு நான் விருத்தி அடைய வேண்டும், முன்னேற வேண்டும், என் குடும்பம் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆண்டவரே உனக்கு நான் உத்தமமாக இருக்கிறேன், ஆண்டவரே ஒரு நாளில் 24 மணி நேரத்துலையும் ஆண்டவரத்தில் நம்ம கண் முழிச்சிட்டு இருக்கிற நேரம் மட்டும், ஆண்டவரே நான் ஏதாகிலும் தவறுதல் செய்திருப்பேன், ஆனால் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அடிக்கடி ஆண்டவரத்தில் ஒப்புரவாகுகிறவர்களாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? வேதத்தோடு கூட அவைகளை சீர்தூக்கி பார்த்து நம்மை நாம் சரி செய்து கொள்ளும் பொழுதுதானே நாம் உத்தமம் உள்ளவர்களாய் மாற முடியும். ஆபிரகாம் அப்படிதான் மாறினான். அவன் உத்தமுள்ளவனாய் இருந்தான். ஆண்டவர் அதை தான் அவனை பார்த்து கேட்கிறார், நீ எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. வேதம் எப்படியாக சொல்லுகிறது? கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா அநேகத்தின் பேரில் அதிபதியாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அநேகத்தின் பேரில் அதிபதி ஆகிறது எப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான திட்டங்களை நாம் தீட்டி கொண்டிருக்கிறோம். நான் பெரிய ஆளாகணும் இந்த உலகத்தில், அதுதான் நம்ம அதுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு கிடைக்கும், நான் எப்படி பெரிய ஆளாகணும் தான் இரவும் பகலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும், கொஞ்சத்தில் உண்மையும் உத்தமனுமாய் இந்த ஆபிரகாமை போல நாம் மாறும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பலுகி பெருகச் செய்வேன், உன்னை நான் திரளாய் பெருகச் செய்வேன். ஆண்டவர் அதுதான் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை திரளாய் பெருகச் செய்வேன். அந்த வயசு அவனுக்கு, அந்த கேட்குற வயசு என்ன, அவனுக்கு 99 வயசு. 99 வயசில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை திரளாக பெருக பண்ணுவேன். இந்த கருமையானவர்களே, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு நம்ம தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட தேவன் நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முடிவு செய்தார்னா அதுக்கு மறு பேச்சு இல்லை, அதில் மாற்று இல்லை, மாற்று கருத்து ஒருபோதும் இல்லை. ஆண்டவர் அப்படியே செய்தாரா என்று பார்த்தால் அதிலே 7வது வசனத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் பாருங்க, ஆண்டவர் இதுதான் உனக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் அவனுக்கு பின் வருகிற அவனுடைய சந்ததிக்கும் சேர்த்து ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை செய்கிறார். அப்படி ஆண்டவர் உடன்படிக்கையை செய்து அதன்படியே ஆண்டவர் செய்தாரா என்று பார்த்தால் ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் செய்கிறார். அதிலே 18வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல 9, 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க,
பாருங்க, அதே போல ஆண்டவர் தான் சொன்னபடியே தேவ தூதர்களை அனுப்பி ஆபிரகாமுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் சொன்னபடியே, ஆண்டவர் எப்படியாக அந்த உடன்படிக்கையை செய்தாரோ அதன்படியே ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிக்கிறவராய் காணப்படுகிறார். நினைவு கூர்ந்து பார்க்கிறார், உடன்படிக்கையை செய்கிறார், பிற்பாடு அதை நினைவு கூர்ந்து பார்க்கிறார். இந்த ஆபிரகாமும் அவன் மனைவியும் மறந்து போனார்கள், ஆனால் ஆண்டவர் அப்படி மறக்கல. ஆண்டவர் திரும்பி வந்து ஆண்டவர் அந்த தேவ தூதர்களை அனுப்பி அவர்களிடத்திலே அவர் பேசி அவர்களுக்கு அந்த உடன்படிக்கையை அப்படியே அவர் நினைவு கூர்ந்து பார்த்து நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அதுதான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவன். அவர் நம்மோடு கூட உடன்படிக்கையை செய்கிறார். நாம் ஒரு பொருத்தனையை செய்வோம், ஒருவேளை நாம் மறந்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த பொருத்தனையை மறவாமல், அந்த உடன்படிக்கையை மறவாமல் அதன்படியே ஆண்டவர் செய்து அதிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அதிலே 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் பாருங்க, அதேபடியே ஆண்டவர் என்ன உடன்படிக்கையை ஆபிரகாமோடு கூட செய்தாரோ அதன்படியே ஆண்டவர் அவனுக்கு செய்து முடித்தாராம். அந்த உடன்படிக்கையின்படியே ஆபிரகாமும் கூட தனக்கு பின்வரும் தன்னுடைய சந்ததிக்கும் அவன் சொல்றான், இந்த உடன்படிக்கையின்படியே நீங்க ஆண்டவருடைய வழியை காத்து அவருடைய கட்டளையின்படியே நடவுங்கள் என்று சொல்லி அவனும் சொல்லுகிறவனாக காணப்பட்டான். இதுதான் ஆபிரகாம் இருக்கக்கூடிய அந்த உத்தமம். அவனும் கூட அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து பார்த்து, தேவன் எனக்கு இப்படியாய் கூட எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே, சொன்னபடியே தேவன் செய்தாரே என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை அவன் அதை கொண்டு சேர்க்கிறான். இந்த நாளில் நாம் எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. நாம ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லாதிருக்கலாம், நம்முடைய குடும்பத்தாருக்கு இல்லாதிருக்கலாம், ஆண்டவரோடு கூட நாம் நெருக்கமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை என்னுடைய வறுமையில் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கலாம். தேவன் நம்மை என்ன விதத்தில் சந்தித்தார், எப்படி தொட்டார், ஒரு வியாதியிலே நாம் இருந்த பொழுது, கடன் பிரச்சனையிலே நாம் இருந்த பொழுது, யாருமே நமக்கு உதவி இல்லாமல் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை சந்தித்திருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கலாம். தேவன் நம்மோடு கூட சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். நாமும் கூட அவரோடு கூட ஒரு சில பொருத்தனைகளை செய்திருக்கலாம். ஆனால் இதை நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? உத்தமனாய் நாம் வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? இதை நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் யார் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பாருங்க, அவர் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து பார்த்து அதன்படியே அவர் செய்து முடிக்கிறார். அப்போ நாமும் கூட எப்படி இருக்கணும்? ஆண்டவரை நான் எப்படி சந்தித்தேன், என் வாழ்க்கையில் என்ன அதிசயத்தை செஞ்சார், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் யார் தெரியுமா, அவருடைய வல்லமை என்ன தெரியுமா அப்படிங்கிறத நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இந்த ஆபிரகாம் அதை தான் அவன் செய்கிறான். நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் அவன். அதுதான் அவனுடைய உத்தமம். நான் மட்டும் இல்லை, ஆண்டவரை பார்த்தேன், நான் மட்டும் அவர்கிட்ட இருந்து எல்லா நன்மையும் வாங்கி கொண்டேன், எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, என்னை பலிகி பெருக செய்தார்னு சொல்லி அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்துடல. அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் போதிக்கிறான். அதுதான் உத்தமம். இந்த நாளிலே நாம் உத்தமமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நாம் முடிவு பரியந்தம் அவர் சொல்லியிருக்கிற அந்த கற்பனை கட்டளைகளை நாம் கீழ்ப்படுகிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் யார், என்னை தொட்டு எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து என்னை வழி நடத்தி வருகிற தேவன் யார் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம் குடும்பத்தாருக்கும் சொல்லி அவர்களையும் வழி நடத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதுதான் தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமவர்களாய் வாழ்வதற்கான அடையாளம். அது மட்டும்தான் ஆண்டவர் செய்கிறாரா? உடன்படிக்கை செய்து அதை நினைவு கூர்ந்து பார்த்து நிறைவேற்றுகிறாரா? அது மட்டும்தானா? இல்லை. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுங்களா? வாக்குத்தத்தம் கொடுத்து நிறைவேற்றுகிறார். இது உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கைனா என்ன, வாக்குத்தத்தம்னா என்ன? வாக்குத்தத்தம்ங்கிறது சந்ததியாருக்கு நடக்க போவதை ஆண்டவர் சொல்லுகிறது. இது உடன்படிக்கைன்றது ஆபிரகாம் மிகவும் அவன் நெருக்கமானவன். உடன்படிக்கைன்றதை நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள், நமக்கு மிகவும் வேண்டியவர்கள், மிகவும் அன்பானவர்கள். நீ இதை செய், நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி தேவன் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம். ஆபிரகாமை தேவன் மிகவும் நேசித்தார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். ஆகவே தான் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கையை செய்கிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமுள்ளவனாயிரு, நான் உன்னை
பெருகி பலுக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இது தேவன் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை. அடுத்து வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்பது சந்ததியாருக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது தான் வாக்குத்தத்தம். செய்வேன், நான் அதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறது தான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு ஆண்டவர் தராரு? ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். இந்த ஆணையை தேவன் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுகிறார். அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. உங்களுக்கு நான் கானான் தேசத்தை கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். மோசேயை கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதன்படியே தேவன் நிறைவேற்றுகிறார். கொடுப்பேன்னு சொன்னது கொடுத்தது தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜனங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தாங்களா? அவங்க இடையில நிறைய முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் எகிப்து தேசத்தில் நாங்கள் மாம்சம் புசிக்கிறவர்களாக இருந்தோமே, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதிருந்ததே, நல்ல ஒரு அப்பத்தை நாங்கள் உண்டு நாங்கள் புசித்து எங்கள் மனம் போன போக்கிலே நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி இருந்தார்களா? இல்லை. அவர்கள் அடிமை வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனை கூட ஆராதிக்க முடியாதபடிக்கு அவர்கள் அடிமைத்தன வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணம் யோசனைகள் எல்லாம் எப்படி இருந்தது? அற்பமான ஆசீர்வாதங்களை தேடுகிறதாக இருந்தது. இந்த நாளில் எனக்கு காடை கிடைச்சா போதும், எனக்கு மாம்சம் கிடைச்சா போதும், எனக்கு அப்பம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அற்பமான ஆசீர்வாதங்கள், இந்த நாளில் அழிந்து போகிற இந்த உலக பொருளுக்கும் நன்மைக்கும் அவர்கள் ஓடுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அப்படிப்பட்ட ஜனங்களை கூட தேவன் நேசித்து என்ன செய்கிறாரு? பிதாக்களுக்கு அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நமக்கு சில காரியங்கள் எல்லாம் நம்முடைய பார்வைக்கு நன்மையானதாக தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓய்வு நாளில் அல்லது உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் நமக்கு சிலது நம்மால் மீற முடியாத இருக்கும், கட்டுப்பட்டு தீர வேண்டும். அப்படி இல்லாமல் நாம சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகளை தேடி ஓடி அந்த நாளில் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறு. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை தியானிக்கிறதுக்கு நான் முதலிடம் தர வேண்டும். இல்லை, என்னால் வர முடியாதபடிக்கு எனக்கு பலவீனம், அல்லது நான் கட்டுப்பட்டே ஆகணும், ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறேன், அங்கே நான் மீற முடியாது, அப்படி இருக்கும் பொழுது அப்படி வராத பட்சத்தில் நாம் தவறி போவது சகஜம். ஆனால் அதையெல்லாம் விட்டு நான் அந்த நாளில் தான் நான் போய் நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் ஓடணும், இன்னும் அந்த நாளில் நான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் நான் எதையோ சாதித்து விடுவேன் என்று சொல்லி உலக ஆசீர்வாதங்களை தேடி அந்த நாளிலே நாம் ஓடுவது நமக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்காது, நிலையான ஒரு நன்மையை நம்முடைய வாழ்விலே கொடுக்காது. இதை நாம் அறிந்து கொண்டு சில நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, மாயமான உலக பொருளுக்காக நாம் ஆண்டவருடைய மகிமையை நாம் இழந்து அதன் பின்பு ஓடக்கூடாது. இதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் ஆண்டவரை தேடும் பொழுதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நமக்கு கொடுப்பார். வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுப்பார். அந்த நாளில் மட்டும்தான் செய்தாரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆண்டவர் நமக்கு மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு, அவர் மறுபடி நமக்கு இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்லியிருக்குது. ஆண்டவர் அன்னைக்கு மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, மோசேக்கு கொடுத்ததை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தவர் இந்த நாளில் நமக்கும் கொடுப்பார். அதே தேவன் தான் இந்த நாளிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதே தேவன் தான் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நாம் உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது உலக ஆசீர்வாதங்களுக்காக, அழிந்து போகிற நன்மைக்காக மட்டும் அவரை பற்றி கொண்டிராமல் நாம் உண்மையாய் தேவனை தேடுவோமானால் அந்த தேவன் இந்த நாளிலும் கூட மோசேவை கொண்டு நிறைவேற்றின அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நமக்கும் ஆண்டவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். நமக்கும் அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் கானான் தேசத்தை போல ஒரு வாழ்வை நாமும் கூட கண்டடைய முடியும். என் வாழ்க்கை துக்கமாகவே இருக்குது, எனக்கு வேதனையாகவே இருக்குது, எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் போராட்டமாகவே இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை இப்போதாங்க முடிஞ்சுது, இன்னொரு பிரச்சனை வந்துருக்குது, இந்த கஷ்டம் எனக்கு இப்போ தான் நிவர்த்தியான மாதிரி இருக்குது, இதுலேருந்து வெளியே வந்து நான் இன்னும் மூச்சு கூட விடலை, அதுக்கடுத்து இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கிறோம். இப்படி போராட்டமாகவே இருக்குது. ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு தாங்கிடும் பலனும் தப்பிச்செல்ல வழியும் கொடுத்து தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். நமக்கு கானான் போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயம் வைத்திருக்கிறார். தேவன் நிச்சயமாய் அதை கொடுப்பார்.
நிச்சயமாய் அதை கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் நடத்துவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த நாளுக்காக மட்டும், சொற்ப ஆசீர்வாதங்களுக்கு மட்டும், அற்பமான வாழ்வுக்காக மட்டும் தேவனை தேடக்கூடாது. தேவனை உண்மையாய் பற்றி கொள்ள வேண்டும், உண்மையாய் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது இந்த யோசுவா, இந்த கானான் ஜனங்க அத்தனை பேருமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்க அத்தனை பேருமே கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்களான்னு பார்த்தா இல்லை. அதில் முறுமுறுத்தவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். தேவனை மறுதலித்தவர்கள் எல்லாம் வழியிலே மாண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் இறுதி வரைக்கும் நிலை நின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடிந்தது. இந்த கருமையானவர்களே, இடையில நாம் பின்னிட்டு பார்ப்போமானால் நம்மாலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவன் நமக்கு குறித்திருக்கிற நன்மையை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வழியிலே முறுமுறுக்கிறவர்களாகவும் திரும்பி பார்க்கிறவர்களாகவும் நாம் காணப்படக்கூடாது. சொற்பமான ஆசீர்வாதங்களுக்காக தேவனை மறுதலிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் உறுதியாய் ஆண்டவரை பிடித்து கொண்டு பரம அழைப்பின் நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் ஓடுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் அவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினது போலவே இந்த நாளிலே நமக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் மனமாற மனுபுத்திரன் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனா? நான் மனம் மாற மனுபுத்திரன் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்தாரோடும் என் குடும்பத்தாரோடும் கூட இருக்கிறார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவர் பாருங்க, அடுத்து என்ன செய்கிறார் தெரியுங்களா? உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து பார்க்கிறார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். இது மட்டும் அல்ல, ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? திரும்ப எடுத்து ஆண்டவர் கட்டுகிறவராக, ஸ்தாபிக்கிறவராக காணப்படுகிறார். திரும்ப எடுத்து கட்டுகிறார். ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிந்து கொண்டு தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் நிச்சயம் வரும். அவன் மனுஷன்தான், அவனுடைய மாம்சமானவன் தான். அவனுடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் வரும், சில சோதனைகள் வரும். அவன் பலவீனப்பட்டவன் தான். அவன் பலன் குன்றி அதில் அவன் மாறும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? நீ எப்படியாவது போன அவனை பரிதபிக்க விட்டு ஆண்டவர் சென்று விடுகிறதில்ல. ஆண்டவர் அவனை மறுபடியும் கட்டுகிறவராக காணப்படுகிறார். திரும்ப கட்டுகிறார் தேவன். எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் பாருங்க, திரும்ப கட்டுகிறார். இந்த ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. தாவீது ஆண்டவருக்காக மிக வைராக்கியமாக வாழ்ந்தான். ஆண்டவருக்காக எல்லா யுத்தங்களையும் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து பாதுகாக்கிறவனாக காணப்பட்டான். சவுல் அவனை துரத்தின பொழுதும் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தான் அழைத்த அழைப்பிலே நிலை நின்றான். அப்படியெல்லாம் வாழ்ந்து அவன் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை காத்து வழிநடத்தும் பொழுது அவனுடைய வாழ்வில் ஒரு சோதனை அனுமதிக்கப்படுகிறது. அவன் பாவம் செய்கிறான், மீறி போனான் தான். தடுமாற்றம் வந்ததுதான் அவனுடைய வாழ்க்கையிலே. அவன் பாவம் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்த போதிலும் ஆண்டவர் அவனை எப்படியாவது போன்னு சொல்லி ஆண்டவர் அவனை நிராகரித்து விடவில்லை. ஆண்டவர் அவனை கைவிடவில்லை. அவனை தேவன் நிர்கதியாக விட்டு விட்டு செல்லவில்லை. ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறாரு பாருங்க, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து மறுபடியும் எடுக்கிறார் ஆண்டவர். அவன் தான் செய்தது பாவம் என்று சொல்லி ஆண்டவருக்கு அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவனை திரும்ப எடுத்து அவனுடைய அந்த ஆட்சிபாரத்தை தேவன் கவிழ்த்து போடாமல் அவனை மறுபடியும் தேவன் மன்னித்து அவனை வழி நடத்துகிறவராக காணப்படுகிறார். மறுபடியும் அவனை மன்னித்து வழி நடத்தினார். அவனுக்கு ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை வருகிறது. அவன் தான் முதல்ல ஆண்டவர் இடத்துல சொல்கிறான், நான் இப்படிப்பட்ட கேதுரு மரத்தினால் ஆன நான் ஒரு வாசஸ்தலத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பெட்டியை நான் இப்படி வைக்கலாமா, அதை திரைச்சிலையின் நடுவில் நான் வைக்கலாமா என்று சொல்லி அவன் முதலாவது ஆண்டவருடைய அந்த பெட்டி திரைச்சிலை நடுவில் இருக்கிறதை கண்டு வேதனைப்பட்டவன் அவன்தான். அவ்வளோ பெரிய பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ளாக இருந்தது. யாருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நான் எதையாவது செய்யணும் அப்படிங்கிற வைராக்கியம் அதுக்கு முன்னாடி யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த தாவீது மட்டும்தான் முதல்ல அவன் சொல்கிறான், நான் இப்படிப்பட்ட கேதுரு மரத்தினாலான ஒரு வீட்டில் நான் இருக்கும் பொழுது நான் நல்ல வசதி வாய்ப்புகளுடைய பாதுகாப்பு நிறைந்த ஒரு இல்லத்தில் நான் மட்டும் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருக்கு நான் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை நான் இப்படி ஒரு திரைச்சிலை நடுவில் வைத்திருக்கிறேனேன்னு சொல்லி அதற்காக அவன் வேதனைப்படுகிறவனாக ஆண்டவருக்கு நான் எப்படியாக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவனாக அவன் காணப்பட்டான். அவன் தான் முதல்ல ஒப்பு கொடுக்குறான். என்ன செய்கிறாரு, அவனை தள்ளிவிட்டு ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய பிள்ளையின் மூலமாக சாலமோன் மூலமாக
மறுபடியுமாக அந்த ஆலயத்தை கட்டுகிறவராக வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு விசை ஒரு மனுஷனுக்கு ஒரு பலன் கொடுத்தாருன்னா கொடுத்தது தான். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா கொடுத்தது தான். ஒரு ஞானம், ஒரு ஐஸ்வர்யம் தேவன் கொடுத்து விட்டார்னா அது கொடுத்தது தான். அதில் அவர் எந்த விதமான மாற்று கருத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை. ஒரு மனுஷனை தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த மறுபடியும் அவனுடைய ஞானத்தை தேவன் பிடுங்கிக் கொள்வதில்லை. ஒருவேளை அவன் பாவம் செய்து விட்டாலும் கூட தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் வாங்கி கொள்வதில்லை. நம்ம இந்த சிறு பிள்ளைகளெல்லாம் சண்டை போடுறதை பார்த்துருக்குறோம். நான் கொடுத்ததை திருப்பி கொடுத்துரு, நல்லா இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க. சண்டை ஏதாவது வந்துருச்சுன்னா ஒன்று நான் கொடுத்தல அதெல்லாம் கொடுத்துரு திருப்பின்னு வாங்கிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி ஆண்டவர் நிச்சயமாக செய்யறதில்ல. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னா கொடுத்தது தான். ஒருவேளை அந்த மனுஷன் பொருத்தனைகளை மீறி பாவம் செய்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாலும் கூட தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவனிடத்திலிருந்து மறுபடியும் பெற்றுக்கொண்டதாக சரித்திரமே இல்லை. இந்த நாம் நியாயாதிபதிகளில் பார்க்கும் பொழுது சிம்சோன் கூட ஆண்டவரத்தில் அவன் மிகப்பெரிய பலனை பெற்றுக்கொள்கிறான். சிங்கத்தை கிழிக்கிறவனாக, கரடியை கிழிக்கிறவனாக அவ்வளவு ஒரு பெரிய பலனை ஆண்டவரிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொள்கிறான். கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு அநேக ஆயிரம் எதிரிகளை கொன்று போடுகிற ஒரு பலனை சிம்சோன் பெற்றவனாக இருக்கிறான். அப்படி இருந்த போதிலும் அவன் பாவம் செய்த பொழுது அவனிடத்திலிருந்து ஆண்டவர் மறுபடியும் அந்த பலனை பிடுங்கி கொண்டாரா, அவன் பலவீனப்பட்டு போனானா என்று பார்த்தால் இல்லை. அவன் மறுபடியும் ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார் பாருங்க. அந்த இடத்துல சிம்சோன் 16வது அதிகாரத்தில் நியாயாதிபதிகளில் சிம்சோனை பற்றி பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது சிம்சோன் ஹல்லேலூயா போதுங்க. என்ன ஒரு மகிமை பாருங்களேன். இந்த சிம்சோன் பாவம் செய்கிறான். பாவம் செய்த பிற்பாடு அவனுடைய 2 கண்களும் பிடுங்கப்படுகிறது. அப்பொழுது அவனை என்ன செஞ்சிருக்கிறாங்க, 2 தூணுக்கு நடுவில் கட்டப்பட்டவனாயிருக்கிறான். அப்போ அவனுடைய பலன் குறுகி போனதா என்று பார்த்தால் இல்லை. பாவம் செய்த போதிலும் ஆண்டவர் என்ன செய்யல, கொடுத்த பலனை தேவன் திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் இன்னும் பலசாலியாக தான் இருக்கிறான். அவனுடைய பலம் போகவே இல்லை. அப்போ அவன் ஆண்டவர்கிட்ட அவன் வேதனைப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவனுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து இந்த வீட்டோடு கூட நான் மடிந்து போனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, இந்த எளிமைகள் எல்லாம் இந்த எதிரிகள், இந்த பெலிஸ்தரான இந்த எதிரிகள் எல்லாரும் மாண்டு போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அவன் அந்த தூண்களை இழுத்த பொழுது என்ன நடந்தது பாருங்க, எல்லாரும் மாண்டு போனார்கள். அந்த இடத்துல கூடியிருந்த எல்லா பெலிஸ்தர்களும் அவர்கள் மாண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காரியமானது அவன் உயிரோடு இருந்து எத்தனை பெலிஸ்தர்களை சாவடிச்சானோ அதை காட்டிலும் அதிகமாக அவன் அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாரையும் அவன் சாகடிச்சான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட பலன் ஆண்டவர் மறுபடி பெற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், ஆலயத்தை கட்டுவிப்பேன் என்று கட்டுவாய் என்று ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் ஆண்டவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அதன்படியாகவே அவனுடைய பிள்ளை அந்த ஆசீர்வாதத்தை செய்யும்படிக்கு, அந்த ஆலயத்தை கட்டுகிற ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். இந்த கருமையானவர்களே, தேவன் விழுந்து போனவர்களை மறுபடியும் கூட திரும்ப அவர் நிலைநிறுத்துகிறவராக, திரும்ப ஸ்தாபிக்கிறவராக காணப்படுகிறார், மறுபடி கட்டுவிக்கிறவராக காணப்படுகிறார். என் வாழ்க்கையில் நான் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டேன், நான் என்னுடைய பொருத்தனையில் மாறி போயிட்டேன், கொஞ்ச நாள் நான் என் பொருத்தனையை மறந்து நான் ஜீவித்து விட்டேன், நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேன் என்றெல்லாம் நாம் ஒருவேளை அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒரு அருமையான சகோதரன் ஒரு நாள் ஆண்டவருடைய பந்தியிலே கலந்து கொள்ள மறுத்து விட்டார். நான் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த சகோதரன் சொன்ன காரியம், நான் இவ்வளவு நாள் நான் ஆலயத்துக்கு வரலை, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், நான் ஒரு 4-5 வாரமாக என்னால் வர முடியல, என்னுடைய குடும்பத்தில் நிறைய போராட்டம், என்னால் வர முடியல, நான் இன்றைக்கி தான்க்கா வந்திருக்கிறேன், நான் எப்படிக்கா உடனே ஆண்டவருடைய பந்தியில் நான் எப்படிக்கா நான் கலந்து கொள்வது, நான் அதற்கு தகுதி இல்லாதவன் ஆயிற்றே என்று சொன்னான். அப்படி தான் அந்த சகோதரனுக்கு ஒரு சில காரியங்களை நான் கோடிட்டு காண்பித்து, நீ தகுதி பெற்றுக்கொள்ளவே தான் நீ இந்த பந்தியிலே கலந்து கொள்ளுகிறாய் என்று சொல்லி அந்த சகோதரனுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கொண்டு பந்தியிலே வந்து அமர்ந்தான். இந்த கருமையானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் எப்படி ஆலயத்துக்கு வர்றது, நான் 4 மாதமாக வரல, 3 மாதமாக வரல, 2 வாரமாக நான் வரல, நான் ஒரு 4-5 மாதங்களாக பந்தியில் கலந்து கொள்ளலை, நான் எப்படி மறுபடியும் வந்து நான் திருவிருந்தில் கலந்து கொள்வது, நான் எப்படி நான் ஆண்டவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நான் புசிப்பது என்றெல்லாம் நாம் சொல்லி மறுபடி நாம் பின்வாங்கி போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, நாம் எத்தனை முறை நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போய் மறுபடி வந்தாலும் அவர் நம்ம மீது இரக்கம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, நம் மீது இறங்குகிறவராக இருக்கிறார். அதுதான் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, அவர் நம் மேல் இறங்குவார். நம்ம எவ்வளவு அக்கிரமம் செய்து தேவனை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும் இந்த நிமிஷம்
ஆண்டவரத்தில் முழங்கால் படியிட்டு தேவனே என்னை மன்னியும் என்று நாம் முழு மனதோடு கூட சொல்லுவோமானால் கர்த்தர் மறுபடியும் நம்மை எடுத்து கட்டுவிக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து. ஒரு வீட்டு கட்டணும்னா என்ன செய்யணும்? முதல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை அதெல்லாம் அடையணும். அதான் ஆண்டவர் சொல்லாது அந்த கூடாரத்துக்கு ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு மிக அவசியம். அப்படி அந்த கூடாரத்தை நான் எடுத்து அதன் திறப்புகளை அடைப்பேன். முதல்ல அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். விழுந்து போன யாராயிருந்தாலும், மறுதலித்து பின்வாங்கி போன யாராயிருந்தாலும், மீண்டும் பாவத்தின் பிற்பாடு ஓடின யாராயிருந்தாலும் நீங்கள் முழு மனதாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை எடுத்து மறுபடியும் உங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு என்ன செய்கிறார் பாருங்க, அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்துகிறாராம். அதில் எது பழுதாய் போயிற்றோ, எது வீக்கா இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். முதல்ல ஆரம்ப காலத்தில் அது எப்படி இருந்ததோ அதனுடைய அந்த புத்துணர்ச்சி, அந்த ஒரு பொலிவை ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், நாம் எப்படி ஆண்டவரை விட்டு மீறி விலகி போயிருந்தாலும், எத்தனை மாதங்கள் ஆண்டுகள் எத்தனை நாள் நாம் கடந்து தேவனை விட்டு விலகி போயிருந்தாலும் கூட இப்பொழுது இந்த நிமிஷம் ஆண்டவரத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் உங்களை மறுபடியும் எடுத்து நான் உங்களை சீர்படுத்துவேன். உங்களை பாழாய் போன காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மறுபடியும் புதுப்பிப்பேன், திரும்ப கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். திரும்ப நம் மீது இரக்கம் கொள்ளுகிற தேவன், நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன், நம்முடைய பாவங்களை அடக்கி நம்முடைய மீறுதல்களை எல்லாம் அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு மறுபடியும் நம்மை எடுத்து பயன்படுத்த விரும்புகிற தேவனாய்த்தான் அவர் இருக்கிறார். மறுபடியும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் பிள்ளைங்க உங்கள் கூட நடந்து வரும்பொழுது யாராவது ஒருத்தர் சேற்றில் சகதியில் கால் வைத்து விட்டால் அந்த பிள்ளை எப்படியாவது போட்டோன்னு நம்ம சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவோமா? நிச்சயமாக வரமாட்டோம். உடனே அந்த பிள்ளையை கூட்டின்னு போய் கை காலெல்லாம் கழுவி மறுபடியும் எடுத்து அதை என் பிள்ளைன்னு எடுத்து இடுப்பில் வைத்து கொள்ளுவோம். அதை தான் ஆண்டவரும் செய்கிறார். நம்ம எத்தனை தர நாம் விழுந்து போனாலும் கூட தேவன் நம்முடைய பாவங்களை கழுவி மறுபடியும் அவர் தோளிலே சுமக்க விரும்புகிறார். மறுபடியும் அவர் நம்மை சரி செய்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார். திரும்ப கட்டுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு தாயின் அன்பு, தகப்பனின் நேசம் ஆண்டவரத்திலே காணப்படுகிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை உணர்ந்து கொண்டு முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தான் என்ன மறுபடி சேர்த்துக்குவாரே, திரும்ப திரும்ப கட்டுவிப்பார், திரும்ப எனக்கு இரக்கம் பாராட்டுவான்னு சொல்லி மறுபடியும் தெரிந்தே பல பாவங்களை செய்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் ஆண்டவருடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய அந்த கடைசி நாளில் நாம் நியாயம் தீர்க்கப்பட நாம் நிற்கும் பொழுது நிர்கதியாய் நிற்போம். அதையும் நாம் மறந்து போகக்கூடாது. காலம் கடைசி காலமாக இருக்கிறது. கிருபை இரக்கங்கள் முடிகிற காலமாக இருக்கிறது. ஆகவே கிடைத்திருக்கிற இந்த கிருபையை நாம் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரத்தில் கிட்டி சேர மனதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கருமையானவர்களை அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அவர் ஸ்திரப்படுத்துகிறார். அவர் திரும்ப கட்டுவிக்கிறார், அதை ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அது என்ன? அவர் முடிவு பரியந்தம் காக்கிறது தான் ஸ்திரப்படுத்துதல். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், உங்களை அழைத்தவர், உங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்களை உங்களுக்கு காண்பித்து உங்களை ஆண்டவருடைய அன்பை உணரச் செய்த அந்த தேவன் எவ்வளோ நாள் நடத்துவாராம்? அவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவாராம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வருவார் என்று காத்திருக்கிறோமே, அந்த நாள் வரைக்கும் அவர் நம்மை முடிய வழி நடத்துவார். அதுதான் ஆண்டவர். அதுதான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற, நம்மை நேசிக்கிற ஆண்டவர். நம்மை முடிய இறுதி வரைக்கும் நம்மை நடத்துகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். 2ஆம் வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்த அவருக்கு விருப்பம் உண்டு, சித்தம் உண்டு, அவராலே கூடும். ஆனால் அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம விட்டு கொடுத்து நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட முழங்கால் படியிட்டு நம்மை ஒப்புரவாக்க வேண்டும். இல்லை, நான் சத்தியத்தை கேட்கவே மாட்டேன், ஆலயத்துக்கு போகவே மாட்டேன், நான் பந்தியிலெல்லாம் நான் பங்கு பெறவே மாட்டேன், திருவிருந்து ஆராதனை அன்னைக்கு நான் வேறு ஏதாவது வேலை வச்சுன்னு போயிடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருப்போமானால், நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளாதவர்களாய் நாம் இருப்போமானால், வேதம் தவறு என்று உணர்த்துகிறதை நாம் அறிந்தும் புரிந்தும் நாம் தெரியாதவர்கள் போல இருப்போமானால் நமக்கு இப்படிப்பட்ட இந்த ஒரு பாதுகாப்பு, இந்த முடிவு பரியந்தம் வழிநடத்துகிற ஒரு வழிநடத்துதல் கிடைக்காது. ஒப்புரவாகி விட்டு கொடுத்து தாழ்த்துவோமானால் நிச்சயம் தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை நிலைநிறுத்துவார், முடிவு பரியந்தம் நம்மை காத்து கொள்ளுவார். ஆண்டவர் முடிவு பரியந்தம் வழி நடத்துவார்.
இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் நாள் வருகை பரியந்தம் நம்மை அவர் ஸ்திரப்படுத்தி வழிநடத்த சித்தமுள்ள தேவனாயிருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆமோஸ் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவர் பாருங்க, அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். உங்களை என்ன ஸ்தானத்திலே, எந்த அழைப்புக்காக உங்களை தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்பிலே, அந்த ஸ்தானத்திலே உங்களை தேவன் ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அதிலிருந்து உங்களை யாரும் இனி பிடுங்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இனி யாரும் உங்களை வீழ்த்த முடியாது. நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்புரவாகினீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் மறுபடியும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். 2ஆம் வருகை பரியந்தம் நீ உன் ஸ்தானத்தில் உன் அழைப்பிலேயே இருப்ப. உனக்கு எதெல்லாம் ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறாரோ, எதெல்லாம் உனக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் அவைகள் எல்லாம் நிச்சயம் கொடுப்பார். அவைகளிலிருந்து, உன் ஸ்தானத்திலிருந்து, உன் அழைப்பிலிருந்து, நீ இருக்க வேண்டிய அந்த இடத்திலிருந்து உன்னை ஒருவருமே பிடுங்க முடியாது, உன்னை ஒருவருமே வீழ்த்த முடியாது, உன்னை ஒருவருமே தள்ள முடியாது. இது ஆண்டவருடைய 2ஆம் வருகை பரியந்தம் அது தொடரும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். தேவன் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷன் தன்னை அவனுக்கு கொடுக்கிற அந்த இரக்கத்தை அவன் காத்து கொண்டு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் ஆண்டவர் கொடுக்கிற அந்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்து பார்த்து அதன்படியே அவனுக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் அவனுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அதையும் அவர் நிறைவேற்றுகிறார். அவன் பாவம் செய்து ஒருவேளை இடறி போய்வானால் அவனை மறுபடியும் கட்டுகிறார், திரும்ப கட்டுகிறார். அது மட்டுமல்ல, அவனுடைய ஸ்தானத்திலே ஸ்திரப்படுத்தி 2ஆம் வருகை பரியந்தம் அவனை வழி நடத்துகிறவராக காணப்படுகிறார். இந்த தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அற்ப ஆசீர்வாதங்களுக்காக, சொற்பமான ஏதோ நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அந்த நொடிப்பொழுதுக்கு தேவனை தேடுகிறவர்களாகவும் தேவனை புகழ்கிறவர்களாகவும் இருந்துவிட்டு பிற்பாடு தேவனை நாம் மறந்து போகிறவர்களாக, மறுதளிக்கிறவர்களாக, பொருத்தனைகளை விட்டு வழி விலகி பின்வாங்கி போகிறவர்களாக நாம் இருப்போமானால் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை, இப்படிப்பட்ட ஒரு மகிமையை நாம் இழந்து போவோம். ஆகவே ஆண்டவர் வழிநடத்துகிறதை புரிந்து கொண்டு இந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நாம் நம்மை அப்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது நாளைய தினத்திலே ஆண்டவருடைய பந்தியிலே நாம் சேருவோம். அது மறுபடியும் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாகிற ஒரு காரியம், மறுபடியும் அவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறதற்கான ஒரு சாட்சியாய் அது காணப்படுகிறது.